நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னைக்கு விளையாட போகிறோம். என்ன ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது எப்படி மேலே ஏறுவாங்கன்னு தெரியல. எப்படி இதுங்க யாரோ என் ஃப்ரெண்டு யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுதான் என் ஃப்ரெண்டு. ஸோ இந்த என் ஃப்ரெண்டு கூட தான் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம். ஓகே, பட் அவன் வந்தானா இல்லையானே தெரியல. வந்தான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓகே, வந்தான் நான் நம்புகிறேன். வந்தாதான் நினைக்கிறேன். டேய் வந்துட்டல்டா. வந்துட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வந்துட்டானா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரில. டேய் வரலன்னா சொல்கிறா. டேய் ஸ்கிப் கொடுத்துருவோம். 3 பேர் தான் இருக்கிறோம். அவன் இருக்கானா? அவன் இல்லை கைஸ், அவன் இல்லை. அவன் இல்லையே, பரவாயில்ல விடுங்க. பிளாஸ்டர் செக்யூரிட்டி மெஷர்ஸ். யாரோ பிளாஸ்டர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் தான். இன்னொருத்தரும் வெளில போயிட்டான். 2 பேர் தான் இருக்கிறோம். அவன் இருங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து தெரில அவன் என்ன பண்ணுறான். அவன் வந்து இங்கே தான் இருக்கிறான். வெளில போயிட்டான்னு நினைக்கிறான். அவனும் பார்க்குறேன். கிராஃப்ட் தான் நான் வந்து சும்மா வந்து விளையாண்டேன் அப்படின்னு போயிட்டான். நம்ம வந்து வேறு யாருக்கா திரும்ப விளையாடலாம். அவன் எங்கே போனான்னு தெரில. நான் வந்து அவனாவே தான் ஜாயின் பண்ணான். நான் அவனை கூப்பிடல, பட் ஆனால் அவன் ஜாயின் பண்ணான். நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கூப்பிட்டேன், யாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டேன். இவன் ஒருத்தன் வந்தான், இவனும் போயிட்டாங்க. இவன் வருவான்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஜம்ப் பட்டுனே காணும். எப்படி போகிறாங்கன்னு பார்த்தா நல்லா இருக்கே, அது வரைக்கும் போக முடியுமா? போகிறான். சூப்பர். அப்படியே போடான். சூப்பர் கேஸ். இதோ பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய போயிட்டே இருக்கிறேன். என்ன பக் ஆகிடுச்சா? என்னாச்சு? பக் ஆகிடுச்சு. இது செம்ம லக்கு. நான் ஏதாவது இருக்கா பார்ப்போம். தையாடு போகிறான்னு நீ தையாக போகிறான். தையாயிட்டான். நினச்சேன் தையாயிடுவான்னு. ஏன்னா வந்து பக்கு பார்த்தாலே தெரிஞ்சது சரியான பக்கு. ஓகேவா? இவன் நிறைய பேர் சேர்ந்து இருக்கான். வாங்க போகலாம். நிறைய பேர் கூட போகிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறதுனால நம்மளை வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலே இதான் பெஸ்ட்டு. இப்போ கிளைம்பிங் ஓவர் தி ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதான் காட்டணும். ஃபஸ்ட் வாட்டி விளையாண்டப்பையும். ஓகே, கிளைம்பிங் ஓவர் தி ஃபென்ஸ். இன்னும் 5 பேர். வெயிட் ஃபார் அதர் பிளேஸ் டு ஜாயின். ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். 7 பேர் கிட்டத்தட்ட 9 மெம்பர்ஸு 10 மெம்பர்ஸும் இருந்தாங்க. 8 வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 பேரும் ஒருத்தரோ யாரும் பார்ப்போம். என்னாச்சு? பாக்ஸ் காட்டல இருக்காங்கண்ணே. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதே தான். 8 பேர் கைஸ். 8 பேர் போயிட்டான். 8 பேரும் வெளில போயிட்டாங்க. 8 பேர் இருக்கும். நான் புரிஞ்சுட்டே வரேன். ஸ்கிப்பி ஓட்டு. ஏன்னா நான் சும்மா தான் ஸ்கிப் பண்ணேன். ஸோ பட் தெரியல ஸ்கிப் பண்ணணுமான்னு. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவசரப்பட்டு இவங்க கூட போகும் கைஸ். பாக்ஸ் போட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ பாக்ஸ் போட்டே போகும். ஏன்னா போனாலே யாராவது என்ன கைஸ் யாரோ வரான். வா, நல்ல வேலை பாக்ஸை போட்டேன். ஆஹா, ஐயோ, ஆஹா, அங்கே யாரும் போகிறாங்க. அப்படியே நம்ம வந்து உஷாராயிடலாம். நம்ம இந்த சைடு போக முடியாதோ? ஓகே, பாக்ஸ் பொறுமையாகவே பாக்ஸ் போட்டு பொறுமையாக. இந்த சைடு போகக்கூடாதா? இந்த சைடு போகலாம் போல். ஓகே, இந்த சைடு போயிடலாம். அப்படின்னா
பாக்ஸிங் க்ளவுஸ் எடுக்கணும். ஆக்சுவலாக அதான் இப்போ மேட்ரு. கீழே இருந்தது. இப்போ நம்ம இதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. பட் அதுக்குள்ளேருந்து தான் வந்தாங்க. ஸோ அதனால் நம்ம உஷாராகவே இருக்கும். ஃபைன் ரைட் பப்ஸ் தென் டேக் டு லேசர் டேக்கா பீஸா. அது ஏதோ இருந்தது கைஸ். நம்ம வந்து அந்த மாதிரி ஓடினா வந்து பேபி எப்பயாவது அவங்க வருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ எல்லோரும் கண்டுபிடிச்சே இருக்காங்க. நம்ம வந்து உஷாராக இருக்கிறோம். ஐயோ மேலே பாருங்கள், உஷாராக இருக்கணும். பாக்ஸை போட்டுறணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸுன்றது எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிப்லைன் நம்ம யூஸ் பண்ணாலும் பட் அது ரிஸ்கியான ஒன்று தான். எவ்வளோ ஜிப்லைன் பாக்ஸ் ஜிப்லைன் வந்து நம்மளால் அவங்கள பிடிக்க முடியாது. பட் எல்லோரும் இப்போ 3 பேரோ 4 பேர் தான் இருக்கிறாங்க. என்னோட 1 2 4 5 6 7 தான். இங்கே ஏதோ இது போகுது. ஸோ நம்ம பார்த்து போயிடலாங்க. இங்கே வந்து ஃபைன். ஸோ நம்ம இங்கே உள்ளே போக முடியல. ஐயோ வராங்க. ஐயோ யார் அவன்? எப்படி இருக்கிறாங்க? யாருன்னு தெரில. இப்போ என்னால் போக முடியல. பட் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வெப்பன் எதுவும் இல்லை. வெப்பன் இருந்துச்சுன்னா அவனை சுட்டு தள்ளிடுவேன். யாரா நீ? என்னங்க இங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்கான். யாரா நீ டான்ஸ் ஆடிட்டுருக்க? பாருங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அங்கே என்னன்னா எல்லோரும் இப்போ பாருங்க, இப்போ 6 மெம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். 3 4 5 மெம்பர்ஸ் தான். அச்சோ என்னங்க வழியை மறைச்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். போடா. மிஸ் போகவும் முடியல. இவனும் தோத்துறான். அவன் போகிறான் வயசு லைட்டாக போகிறான். எவ்வளோ நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இங்கே இதுக்குள்ளே போக முடியுதா? இதுக்குள்ளே போக முடியுது கைஸ். ஸோ நம்ம வந்து இங்கே போய்ட்டு இங்கே வேணாம். ஐயோ இங்கே பாக்ஸை போடு. இங்கே பாக்ஸை போட்டு அங்கே பாக்ஸ் என்ன இருக்குது? அங்கே எதுவும் இருக்குது. என்ன பார்ப்போம். அது வெப்பனா இல்லை கைஸ். இந்த சைடு வர வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து இங்கே போட்டிருக்கு. ஏதோ போட்டிருக்கு. ஸோ என்னது ஷேமஸ் ஆன் ஒர்க்கிங் ப்ளம்பர்ஸ் காலேஜ் கோடா? என்ன காலேஜ் கோடு? ஐயோ சவுண்டு கைஸ். உஷாராக இருக்கணும். ஏன்னா விடுவேன். கதை திறந்துருக்கு. உஷாராக தான் இருக்கணும். சேஞ்ச் காலேஜ் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏதோ 74 ஒன்று கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர்? 3 பேர் தான் இருக்கோம். ஒன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே. நானும் ஒன்று கூட கண்டுபிடிக்கல. பட் நம்ம இன்னொரு கேம் விளையாடலாம். இத்தனோண்டு விளையாண்டா போர் அடிக்கும். ஐயோ யாரும் வராங்க. பட் நான் யார்கிட்டையும் கண்ணை படலை. எத்தனை பேர் வந்து ஒன்று சரி போ ட்ரை பண்ணுவோம். இந்த சைடு யாரும் வரல. அவங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து தான் கைஸ் போகணும். 2 பேர் தான் இருக்கிறோம். பார்த்து போகணும். இந்த சைடு ரொம்ப உஷாராக இருக்கணும். என்ன சவுண்டு பயங்கரமாக போகுது. அவசரப்படாமல் போகணும். ஏன்னா இது வந்து ரிஸ்க்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அப்படியே பொறுமையாக பார்த்து போகணும். ஐயோ திறக்க முடியல. ஐயோ யாரும் வராங்க. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ எப்போ ஒரு நிமிஷம் அள்ளி விட்டுருச்சு எனக்கு. ஆஹா நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். ஐயோ திரும்ப யாரும் வராங்க. யார் அது? ரெயின்போவா? இந்த சைடு ஏதோ காட்டுது. இந்த சைடு தாங்க ஏதோ காட்டுது. நான் பார்த்தேன். இந்த சைடு ஏதோ காட்டுது. ஸோ இவங்க இன்னும் ஏதோ தேடிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு காட்டுது. இப்போ போகிறது சேஃப்டி இல்லை. முன்னாடி தான் போனால் போக முடியல. போக முடியுது. இப்போ வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம வெளில வந்துட்டு இந்த சைடு ஹைட் ஆகிடுவோம். அதான் சேஃப்டி. இந்த சைடு போகணும். யாரோ வராங்க. பார்த்தாலே தெரிஞ்சு யாரோ வராங்க. இன்னும் ஒருத்தர் கேட்ச் ஆகலை. ஸோ அது ஒரு சேஃப்டி தான். காட்டுறது மறந்துச்சு. அந்த சவுண்டு திரும்ப கேட்குது. இங்கே கிட்ட கேட்குது. ரெயின்போ என்ன இவன் வரான் வெளியில்.
இந்த இங்கே நிற்கிறான். டேய் நான் திரும்ப உள்ளே போகிறான். யார் என்னாச்சு எனக்கு? என்னாச்சு எனக்கு? இதாக ஆயிடுச்சு. அங்கே போகிறேன். அங்கே என்ன அங்கே நின்றுட்டான் தான் நினைக்கிறேன். இன்னும் அதான் எங்கன்னு தெரியலையே. எனக்கு மறந்துடுச்சு. அது போகலாமா வேணாமா? எங்கே அவங்க உள்ளே ஒருத்தன் போனான். போகிறதா வேணாவான்னு தெரியல. இவன் எங்கே அந்த பல்பு அவன் இங்கே நிற்கிறான் காய்ஸ். போகிறது சேஃப்டி. இவங்க அது எங்கே போச்சு? நானே பார்த்தேனே, அதை காணுமே. நான் தான் இங்கே நிற்கிறேன். இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. 2 பேரும் எங்கே போனாங்க? என்னாச்சு? தோத்துட்டோமா? ஓ ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஓகே இல்லை வேணாம் அப்படியே திறக்கட்டும். அப்படியே விட்டு ஸ்கிப்பு. இப்போ என்ன பண்ணும்? கேஸ் ஃபில்டர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இவங்க நம்ம வந்து எதுக்கும் இதை போட்டுக்கலாம். எப்போனா இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. விடுங்க. 15 கண்டுபிடிக்கணுமா? ஓகே ரிஸ்க்கு தான் கைஸ் இந்த சைடு போகிறது. நான் எங்கே போகணும் வழியே தெரியாது இருக்காங்க. எவ்வளோ தைரியமாக இருக்காங்க. ஐயோ இந்த கன் இருக்கு. இந்த கன்னை வச்சு உங்களை சுட முடியுமா? ப்ளீஸ் நான் எங்களை சுடுறேனே. ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. என்னன்ட்டு அன்னைக்கு ஃபுட்டாக அவ்வளோதான். அவ்வளோதான் எங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா போட்டு விட்ருவாங்க. இப்போ நம்ம எங்கன்னு தெரியல. பார்த்தாங்கன்னா அப்படியே நின்றுருவோம். சவுண்டு வரணும். இங்கே இதுக்கு 4 கண்டுபிடிச்சிட்டாங்க. 4 கண்டுபிடிச்சிட்டு வைங்க ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? 4 இங்கே 2 இருக்கோ? ஓகே என்ன அங்கே ஏதோ கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க யாரோ போகிறான். அதை சரி ரெயின்போவை காணோம். ரெயின்போ எங்கே? ரெயின்போ ஓ என்ன ஃபேன் நான் போட்டு வரான். ஃபேன் ஷூ இல்லை சவுண்டு கேட்குது. இருங்க இந்த சைடு ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஏதோ காட்டுது. இந்த சைடு பார்க்கவும் முடியல. என்னதுன்னு தெரியல. இந்த சைடு ஏதோ காட்டுது கைஸ். ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு. சரி போய் பார்ப்போமா? இந்த சைடு பார்த்தா தான் தெரியும். சவுண்டு கொடுத்தே போகிறாங்க கைஸ். ஐயோ வரான். பாக்ஸை கண்டுபிடிச்சிடுவானா? இன்னும் அங்கே தான் இருந்துச்சு இந்த பாக்ஸு அப்படின்னு நான் வந்து சரி போகிறேன். இங்கே எதுவும் இல்லை. அங்கே ஒரு இது இருக்குது. பட் இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்? இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? அங்கே போட்டு யாரும் வராமலாம் பார்த்துட்டே அவசரப்பட்டு போகக்கூடாது. பார்த்துக்கிட்டே போகணும். இவங்களாம் வேறு எங்கேயோ போயிருக்காங்க. சூப்பர். நம்ம வந்து உஷாராக இதை எடுத்துட்டு நம்ம இங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம். எடுக்க முடியல. என்னாச்சு? தெரியல. இவங்க கிட்ட போய் எடுக்க முடியுமா? எடுத்தாச்சு. அங்கேயே ஒரு பாக்ஸ் தான் வருது. வராங்காய்ஸ். டே வராதிங்க. 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. என்கிட்ட இருக்குது கேஸு. அவங்கள்ட்ட அப்புறம் எனக்கு தள்ளி விட்டுருவாங்க. பார்த்து போகணும். ஃப்ரிட்ஜு அப்படியே வராதிங்கடா. பின்னாடி பொறுமையாக போகடா. நான் தான் போகிறேன்ல. அவ்வளோ அவசியம் உங்களுக்கு. நான் என்கிட்ட ஒன்று இருக்கிற ஐடம் எடுத்துருவாங்க. இங்கே எத்தனை வைக்கணும்? வச்சாச்சுடா. இன்னும் 12 வச்சாச்சுடா. ஒன்று இருக்குதுண்ணா. எங்கடா இருக்குது பாருங்கடா. எங்கேயா செக் பண்ணி பார்ப்போம். எங்கேயா இருக்கானே. அவங்க இவங்களுக்குள்ளே வேஸ்ட்டு தான். 2 பேரும் எடுத்துருவாங்க. அவங்க இருக்கிற மாதிரி இருக்குதா? ஒன்றும் இல்லையா? போக முடியல. ஸோ எங்கேயாவது பார்ப்போம். சரி பார்க்கவும் முடியல கைஸ். 12 கண்டுபிடிச்சோம். அந்த சரி இல்லை போல கைஸ். அவங்க வந்துட்டாங்க. வந்த வழியிலே வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேர் தான் இப்போ வந்து சர்வே பண்ணுறோம். அவங்க ஒருத்தர் ஐயோ தம்பியா ஓடுறா. 2 பேரும் ஒருத்தரை காலி பண்ணிட்டாங்க. ஒருத்தர் காலி. அவர் வந்து ரொம்ப அவசரப்பட்டார். காலி ஆகிட்டு வந்து இப்போ ஒருத்தர் என்ன காணும் இருக்காரு. ரொம்ப சூப்பர்.
கைஸ் அதை போடுறாங்க. அதனால ரோபோட் சார்ஜர் படம் நான் நினச்சேன். அவர் இன்னும் ஒருத்தர் சிறுவாயிட்டார், ஒருத்தர் மாட்டினேன். அதான் அவசரப்படாதீங்க, நானே சொன்னேன் அவங்கக்கிட்ட. ரொம்ப அவசரப்பட்டாங்க 2 பேரும். பட் ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, ஒருத்தர் மாட்டிட்டாரு. எனக்கு கொஞ்சம் சவுண்டு. இன்னும் 2 கேஸ் கேன் அங்கே தான் கைஸ் இருக்கு. இங்கே இந்த சைடு தான் போகணும். 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. கேஸ் கேன் இருக்க இடத்த சுற்றுறாங்க. இப்போ கேஸ் கேன் இருக்க இடத்துல சுற்றுறாங்க. பட் நம்ம ஜிப்லைன் அந்த சைடு போயிடலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஜிப்லைனில் போகலாம். ஜிப்லைனில் போயிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாமா? எனக்கு தான் அது எனக்கும் அதான் தோணுது. ஜிப்லைனில் போயிடலாம். ஆறு எங்க? எல்லோரும் போயிட்டாங்க. ஐயோ என்ன கைஸ், நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம். பரவாயில்ல, நம்ம ஒத்தையாக சேவ் பண்ணோம். பட் 2 தான் இங்கே இருக்குது, இன்னும் 1 இங்கே. நான் ஒருத்தனை எப்படி தருவேன்? ஐயோ சரி, அவங்களாம் விளாட. இன்னும் 2 தான் கைஸ் இருக்குது. 15 கேட்குறாங்க, 12 தான் இருக்குது. இன்னும் 2 இருக்குது. நான் எங்கே போவேன்? 2 நான் எங்கே போவேன்? ஜிப்லைனில் போகுது. ஜிப்லைனில் போயிடலாம். ஜிப்புன்னு காட்ட மாட்டேங்குது. ஜிப்லைன் ஓகே. இங்கே தான் இருக்குது கேஸ் பண்ணி. நம்ம இங்கேருந்து இது போட்டுக்கலாம். போட்டு அப்படியே இங்கே ஒன்று இருக்குது. சரி, நம்ம பொறுமையாக போகலாம். நீங்கள் வேறு ஏதாவது கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து தப்பிச்சு அதை எடுக்கிறதுக்குள்ளே போதும் மேடம். ஸோ இப்போ இங்கே தான் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2த்தையும் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் கைஸ். 2 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ட்ரீல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எங்கே போனால் பார்த்தேன். இவங்க அந்த பச்சை மண்டையை வரான். பச்சை மண்டை எங்கே? டான்ஸ் ஆடுவானே அவனாரா வழியை மாற்றிக்கிட்டு. இப்போ ரெயின்போ இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே போயிட்டாங்க. இப்போ ரெயின்போ இவனும் வராமல் இருந்தால் சரிதான். இப்போ கேஸ் கேன் இருக்க எடுத்தே பார்த்து சுற்றிட்டு இருக்கான். நான் இங்கே வந்துட்டேன்னு அவங்களுக்கு தெரியல, இல்லை நடிக்கிறாங்களான்னு தெரியல. அப்படியே ஐயோ இவனும் வரான். இவன் தான் வரான் காய்ஸ். பார்த்து ஓகே, ஒன்றா எடுத்தாச்சு. இன்னொன்று பக்கத்தில் தான் இருக்குது. சுற்றி பார்த்து சவுண்டு கேட்கும். பட் இருந்தாலும் சவுண்டு கேட்டாலும் நம்ம வந்து உஷாராக இருக்கணும். உஷாராக இருக்கணும். நம்ம இன்வெர்ட்டரில் கூட சேர்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு உஷார். நம்ம திரும்ப ஜிப்லைனில் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பட் ஏன்னா எங்கே இருக்குது, அது எந்த வழிக்கு எப்படி போகணும்னு தெரியல. திரும்ப அந்த இடத்துல போய்ட்டு வழியை கண்டுபிடிச்சி போகலாம். 2 கேஸ் கேன் கண்டுபிடிச்சிட்டேன். 3 கண்டுபிடிச்சா இன்னும் எவ்வளோ நேரமாக இதை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம அந்த சைடு போய்ட்டு கேஸ் கேன் கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் நம்ம பார்த்து போகணும். ரெயின்போவும் வரல, இன்னும் ரெயின்போ வருவானான்னு தெரியல. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ். இப்போ நான் ஒருத்தன் தான் ஆடிட்டுருக்கேன். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். அதான் ஒருத்தர் அவுட் ஆகினாலும் இன்னொருத்தரும் போயிட்டாங்க. ஸோ இங்கே தான் போயிருக்கு. ஸோ நல்லா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதுக்குள்ளே இல்லை, அது அந்த சைடு இருக்குது. 3 கண்டுபிடிச்சா நம்ம 3 இந்த லேசர் டாயின்னு இடம் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. இல்லையா? இல்லை, திரும்ப அந்த விசிறி மண்டைனா இங்கேயே சுற்றிட்டே இருக்கிறான். ஆஹா, எங்கே போகிறது இப்போ? சுற்றி வந்துட்டாங்க விசிறி மண்டையன். விசிறி மண்டையா என்ன வேணும்? சிப்பை யூஸ் பண்ணணும். நம்ம இந்த சிப்பை பார்ப்போம். எங்கே இருக்குது அது? கீழே இருக்குது. கீழே தான் பேசுது. இங்கே பார்த்துட்டேன் எங்கே இருக்குன்றது. அவன் முடிச்சுட்டு இந்த சைடு தான் வருவான். ஸோ நம்ம இங்கே ஹைடாக இருக்கிறது பெஸ்ட்டு. இங்கே ஹைடாக இருக்கலாம். ஸோ இப்போ முடிச்சுட்டு நம்ம வந்து
வழியை கண்டுபிடிச்சி இந்த சைடு போயிடலாம். வழி அந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம வழியை கண்டுபிடிச்சி அவங்க அந்த வழியிலே வந்துட்டாங்க. ஸோ அந்த வழியிலே வந்துட்டாங்க. அவன் இந்த சைடு போனால் நம்ம இந்த சைடு போயிடலாம். அப்படி போகலாம். வராங்க அடுத்தாச்சு. பார்த்து போகணும். பார்த்து தான் போகணும். வராங்க ரெயின்போ வரான். இவங்களை பார்த்து தான் போகணும். நம்ம போயிடலாம். இவங்க போயிட்டானா ரெயின்போ பார்த்துட்டு அவன் எந்த சைடு போனான்? இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஏன்னா வந்து என்னால் ஒருத்தனா நம்ம இவ்வளோ நிறைய கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தனா கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. உங்களோட டீமாக கண்டுபிடிக்கிற மாதிரி கேம் இது. அது உங்களுக்கே தெரியும். அந்த ரூட்டில் போயிருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் பண்ணல. இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, என்ன பண்ணணும்? இப்போ தப்பிச்சிடலாமா? பார்த்த என்னாச்சு? ஐயோ மேட்ச் ப்ளீஸ் முடிச்சிருங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்ல போகிறாங்க? திரும்ப கேஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கலாம். இவனுங்களா? டேய் இவன் வரமாட்டேங்களா? ஓகே, வரமாட்டானுங்களா சொல்லலாம். வரானுங்களா? அவ்வளோதான், கதம் முடிச்சிட்டான்டா. டே வந்துட்டு ஃபைனல்ஸு. டேய் விட்றானியா தப்பிச்சிட்டேன். ஐயோ தப்பிக்கலையா? சார் நம்ம இன்னும் பண்ண முடியல. 30 ஜம்ப்ஸ் ஆகிட்டு அவ்வளோலாம் இல்லை. ஸோ ஓகே கைஸ், ஸோ நான் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக இந்த கேமை நான் முடிச்சு காட்டுறேன். அடுத்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் வந்தான்ல, நான் வாங்கடான்னு கூப்பிட்டேன். அவன் ஒருத்தன் தான் வந்தான். அவனை கூப்பிடல, நான் சும்மா தான் சொன்னேன். அவனை நான் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். அவன் வந்தான், அவன் போயிட்டான். ஸோ பட் ஆனால் நாங்கள் திரும்ப எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேமுக்கு எல்லோரும் சேர்ந்து திரும்ப அந்த கேம் பிளே விளாட்றோம். பட் நான் இந்த முறை கஷ்டப்பட்டு விளாண்டோம், தோற்றுட்டேன். அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சி தான் நான் வெளியில் போனேன். பட் ஆனால் அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் தான் இத்தனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.